Hi guys, welcome back to our channel Venika Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்கவுண்டர் இன் கேம்பஸ். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். நாலஞ்சு பசங்க அப்படியே கெத்தா நடந்து வராங்க. ரவுடிங்கன்னு சொல்றதுக்கு 10 பொருத்தமும் பக்காவே இருக்கு. ஒரு 3 பேர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸுக்கு தான் இந்த ரவுடி கேங்கும் வருது. வந்து இவங்க எல்லாருமே அடிச்சு துவைச்சு போட்டுட்டு ஒரு பேப்பர்லயுமே வலுக்கட்டாயமா சைன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி கூட்டத்தின் தலைவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோட அப்பா எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுமே கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாரு. அந்த மீட்டிங்ல ஒரு வெள்ளைக்கோட் போட்டவர் ஹீரோட அப்பா கிட்ட ஹீரோவை இன்னும் கொஞ்சம் படிக்க வைங்க, அது வரைக்கும் அவனை கம்பெனில இருந்து விலக்கியே வைங்கன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் பத்த வச்சுட்டே பரட்டன்ற மாதிரியே பத்த வச்சுட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோங்க வந்து அவர்கிட்ட அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியுமே எனக்கு படிக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ரொம்பவே ஈஸின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க 2 பேரு ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு குச்சி வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் இன்னொருத்தனை வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். அவன் தான் அதுலயுமே வின் பண்றான். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை கழட்டும் போதுதான் தெரியுது அது ஒருத்தன் இல்ல ஒருத்தின்னு. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் கிட்ட அந்த தோத்தவன் ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயின் எனக்கு தோக்குறவனெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினும் இன்னொருத்தனும் ஏதோ பட்டன் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒரு கேம் உலகத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. லாஸ்ட்ல அந்த கேம்ல கூட ஹீரோயின் தான் வின் பண்ணிக்கிறா. ஹீரோயினுக்கு எப்பவுமே ஜெயிக்கிறது தான் பிடிக்கும். ஹீரோனோட அப்பா அவளோட போட்டோ வச்சு பாத்துக்கிட்டே நம்ம போனாதான் இவ சரிப்பட்டு வருவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இங்க ஹீரோயின் என்னடா இவ சுவத்தோட தனியா விளையாடிட்டு இருக்கா அப்படின்ற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்க அவளோட அப்பாவோட அசிஸ்டன்ஸ் புக்கும் கையுமா வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்து என்ன கருமாமல இது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் உங்களோட அப்பா தான் உங்களை ஸ்கூலுக்கு போக சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. 7 கழுத வயசாயும் நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகலையாமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோயின் என்னாலலாம் போக முடியாதுன்னு சொல்றா. கரெக்டா ஹீரோனோட அப்பாவும் அங்க வராரு. ஹீரோனோட அப்பா அவகிட்ட நீ படிச்சாதானே என்னோட பிசினஸுமே பாத்துக்க முடியும்ன்றாரு. ஆனா ஹீரோயின் எப்ப பாரு நீங்க சொல்றது தானே நான் கேக்குறேன், இந்த வாட்டி என்னால முடியாதுங்கிறா. ஹீரோயினும் அவ சண்டை போற குச்சியை அவளோட அப்பா கிட்ட நீட்டுறா. அவளோட அப்பாவும் நான் இதுல ஜெயிச்சுட்டா நான் சொல்ற மாதிரியே நீ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஸ்கூல் கேம்பஸ காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ வந்து நின்னு ஒரு மாஸ் என்ட்ரியை கொடுக்கலாம்னு சொல்லி பாக்குறான். ஹீரோ ஒரு கார் எடுத்து வைக்க போறான். அதுக்குள்ள சட்டன்னு ஒரு வண்டி வந்து பட்டன்னு அவனை அடிச்சு தூக்கிடுது. ஹீரோவும் லாரியில அடிப்பட்ட தவக்கல மாதிரியே பேன்னு சொல்லி கிடக்குறான். அவனை 2 தடியனுங்க வந்து உத்த பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. ஹீரோ எந்திரிச்சு விசோன்னு சொல்லிட்டு 2 பேர் மண்டையிலுமே போட்டுட்டு என்னையே கொலை பண்ண பாக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவனுங்க 2 பேருமே பாஸ் தெரியாம பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றானுங்க. இவனுங்க 2 பேருமே ஹீரோட அல்ல கைதான். ஹீரோ அப்பதான் அவனோட கைய பாக்குறான். அதுல வாட்ச் மாதிரி ஏதோ கட்டி இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறான். அதுக்கு அவனுங்க இது உங்க அப்பா தான் கட்டினாரு, இதுல உங்களோட ஹார்ட் பீட் சவுண்டு நீங்க சண்டை போட்ட சவுண்டு கூட உங்க அப்பா போனுக்கும் எங்க போனுக்கும் சிக்னலா வரும்ன்றானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோட போனுமே எடுத்து காமிக்கிறானுங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன குழி தோண்டி புதைக்கிறதுக்காண்டியே வருவீங்களாடா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோ என்ன வாழ்க்கைடா இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டு வந்துட்டு இருக்கான். அவனோட 2 அல்லக்கையும் டாடா வந்துட்டோன்ற மாதிரியே ஹீரோ கிட்ட வரானுங்க. ஹீரோ அவனுங்களை பார்த்து நீங்க என்னடா இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுல ஒரு ஸ்பைக் மண்டைய உங்களுக்கு துணையா தான் நாங்க வந்திருக்கோன்றான். ஹீரோட மத்த அல்லக்கை அந்த குண்டு பையன் பாஸ் உங்களோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு உங்களோட பேரை மாத்திட்டோம்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த குண்டு பையன் ஹீரோ கிட்ட இனிமேப்பட்டு உங்களோட பேரு ஜியாங் எர்டாங்ன்றான். ஹீரோ அவனோட டைய பிடிச்சிட்டு என்ன வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறான். இப்படியே இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்க 2 பொண்ணுங்க வராங்க. அதுல ஒருத்தி கார குழம்பா மண்டையில கொட்டிருக்கா. இன்னொருத்தி நவாப்பழ ஜூஸ தலையில எடுத்து தேய்ச்சி வச்சிருக்கா. அந்த அல்லக்கைங்க ஹீரோ கிட்ட இவளுங்க ரொம்பவே ஆபத்தானவளுங்க, கொஞ்சம் விலகியே இருங்கன்னு சொல்றான். சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க கொஞ்சம் பாய்ஸ் வராங்க. இதுக்கு அந்த கேர்ள்ஸே பரவாயில்ல போல. அந்த பசங்க எல்லாமே நிப்பான் பாயிண்ட் விளம்பரத்துக்கு போயிருப்பான் போல இருக்கு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பெயிண்ட் டப்பாக்குல தலை விட்டு எடுத்து டைரக்டா அப்படியே ஸ்கூலுக்கு வர்ற மாதிரியே வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்ன விட பயங்கரமான புலிங்கோவா இருப்பானுங்க போலயே அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோட அல்லக்கைங்க நீங்க இவனுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவே செம்ம கடுப்பாயிடுறான். அப்ப யார் கூட தாண்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவனுங்க பாஸ் உங்களுக்காண்டியே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இறக்கி இருக்கோம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அங்க 4 பேர் சோடா புட்டியும் புக்ஸுமா நின்னுட்டு இருக்கானுங்க. சரியான படிஸ் போல. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஓடுங்கடா பாக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்கையே தூக்கி எறிஞ்சிடுறான் கடுப்புல. ஹீரோட அப்பா அகைன் ஒரு மீட்டிங் போடுறாரு. அந்த
வெள்ளக்கோட் மண்டையன் ஒருத்தவங்க வரணும்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தா ஜுன்னுன்னு ஒருத்தவங்க வரான். ஹீரோட அப்பா அந்த வெள்ளக்கோட் மண்டையன்ட்ட எதுக்கு இவன் வர்றதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த வெள்ளக்கோட் மண்டையனோட பையன் தான் ஜுன். அந்த வெள்ளக்கோட் மண்டையன் எனக்கும் அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த ஜுன் அவன் படிச்ச படிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு அவனை பத்தி அவனே பீத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோட அப்பா வராத கால வந்த மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இவனுங்களோட பேச்செல்லாம் கேட்க முடியாம அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இங்க ஹீரோயினும் ஹீரோ படிக்கிற அதே ஸ்கூலுக்கு தான் வரா. அவ கையில ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ஒரு பையனோட பேக் சைட் மட்டும் தான் தெரியுது. ஹீரோயின் அந்த போட்டோ பார்த்துட்டு நீ என் கையில சிக்னினா கைமாதான்னு சொல்லிட்டு இந்த போட்டோல இருக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோன்னு ஒருத்தன் பார்த்து இந்த ஸ்கூலுக்கு நீ புதுசான்னு சொல்லி கேக்குறான். அடே வாலண்டியரா வந்து மாட்டுது. அவ்வளவுதான். ஹீரோ நம்மளோட கடுப்பு மொத்தத்தையுமே அவன் மேல காமிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. அவனு சத்தம் மட்டும் தான் கேக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை அடிச்சு துவைச்சு வச்சிருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட உன்னோட ஷர்ட்டை கழட்டுன்னு சொல்லும் போது அவன் எதை அப்படின்ற மாதிரியே ஷாக் ஆகுறான். ஹீரோயினே கழட்டி பார்த்துட்டு தச்சி போய் தலை அப்படின்றான். இங்க ஒரு ஸ்டாஃப் யார் பெத்த பிள்ளையோ தனியா புலம்புதுன்ற மாதிரியே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ நல்லாவே தூங்கிட்டு இருக்கான். அந்த குண்டு பையன் ஹீரோ கிட்ட உங்களுக்கு ஒண்ணு காமிக்கணும்னு சொல்லிட்டு மேகசின்ஸை காமிக்கிறான். ஹீரோவும் அதை வாங்குறதுக்காண்டி ட்ரை பண்றான். அந்த ஸ்பைக் மண்டையன் நீங்க மீட்டிங்ல பேசினதை மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் மீட்டிங்ல பேசின வீடியோவை போட்டு காமிக்கிறான். அதுல வேற ஹீரோ வீராப்பா டயலாக்கா அடிச்சுட்டு இருப்பான். ஹீரோவும் அந்த வீடியோ பார்த்துட்டு செம்ம கடுப்பா எந்திரிக்கிறான். அவனோட ஸ்டாஃபும் அவனை பார்த்து செம்மையா முறைச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் 3 பேரையுமே அந்த ஸ்டாஃப் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. அவர் ஹீரோ கிட்ட நீ படிக்கிறதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லைன்றாரு. அதை கேட்டுட்டு ஹீரோ அவர் கூட சண்டை போடுறதுக்காண்டி போறான். அவன் கையில கட்டியிருக்க வாட்ச்ல அலாம் அடிக்க அந்த அல்லக்கை அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தடுத்துட்டு இருக்கான். அந்த ஸ்டாஃப் அகைன் ஹீரோ கிட்ட இது என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லாவே உசுப்பேத்துறாரு. ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு அடிக்க போறான். அந்த அல்லக்கைங்க எப்படியோ அவனை தடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறானுங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாஃபோட கழுத்துல ஒரு வெட்டிக்காய மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்லயுமே போறாங்க. அந்த ஸ்டாஃப் யார்கிட்டயோ கால் பேசிட்டு இருக்காரு. அவன் ஹீரோ நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ண வரான். அவனை நல்லாவே வச்சு செய்யணும் சொல்லியிருப்பான். அது யாருன்னு சொல்லி காமிக்கல. ஹீரோ செம்மையா புலம்பிட்டு வரான். அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஸ்பைக் மண்டிய நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, பண்ணினா உங்களோட அப்பா தான் கஷ்டப்படுவார்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுங்க ஹீரோ கிட்ட நீங்க சேஞ்ச் ஆகிதான் ஆகணும்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்புல அவனோட கைய சிவத்துல மோதிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கையில இருந்து தக்காளி சட்னியே வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோ அந்த ஸ்கூல் டாக்டரை பாக்குறதுக்காண்டி அவங்களோட ரூமுக்கு போறான். அங்க ஒரு பொண்ணு தான் அவ்வளவு ஸ்டைலா திரும்புறா. அவளை பார்த்த உடனே ஹீரோ அப்படியே மட்டையாயிடுறான். ஹீரோ அப்படியே மெய்மறந்து நின்னுட்டு இருக்கான். அந்த டாக்டர் அம்மாவும் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் அவனோட கைய காமிக்கிறான். அந்த டாக்டர் அம்மாவும் ஹீரோக்கு மருந்து வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வலிற ஜொல்லுல அந்த ரூமே மிதந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நாக்க தொங்க போட்டுட்டு வலிஞ்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோட அல்லக்கைங்களோட போனுக்கு சிக்னல் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோட ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்டா அடிக்குது. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி முழிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த டாக்டர் அம்மா வெளியில வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இதாண்டியோ ரீசனு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோக்கு ஒரு சிக்னல் வருது. அதை பார்த்த உடனே தான் அவனும் சுயநினைவுக்கே வரான். இங்க ஹீரோயின் இன்னுமே தேடி முடிக்கல. அவ முன்னாடி யாரோ போகும்போது ஏன் நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அது வேற யாரும் இல்ல ஹீரோ தான். ஹீரோ கிட்டேயே ஹீரோ நேம சொல்லி கேக்குறா. ஹீரோ அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது அவனை புடிச்சு இழுத்து சுவத்துல மோதி காலை வச்சு தடுத்து நிறுத்துறா. ஹீரோ அப்படியே முழி பிதுங்கி போய் நிக்கிறான். அப்படியே 2 பேருமே பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ அவன் கிட்ட உனக்கு ஹீரோவை தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோ எனக்கு அப்பெல்லாம் யாரையுமே தெரியாதுன்றான். ஹீரோ அவன் கிட்டயுமே உன்னோட ஷர்ட்டை கலட்டுன்னு சொல்லிட்டு அவளே கலட்ட போறா. அதுக்குள்ள அந்த ஸ்டாஃப் வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயினும் எதுவுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பெல் அடிச்சோன்னு அறக்க பறக்க ஹீரோயின் கிளாஸ்க்கு ஓடிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் ஃபாஸ்டா ஓடி வரான். 2 பேருமே ஒரே கிளாஸ் தான். 2 பேருமே மோதிக்கிறாங்க. ஹீரோயின் அகைன் அவன் கிட்ட சண்டை போட போறா. அகைன் அந்த ஸ்டாஃப் அங்க வந்தோன்னு 2 பேருமே எதுவுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அந்த காரக்குழம்பும் நவாபல தலைச்சியும் ஹீரோனை பார்த்து உனக்கு ஏதோ பெரிய ரவுடின்னு நினைப்பா அப்படின்ற மாதிரியே மிரட்டிட்டு இருக்காளுங்க. உனக்கு கொஞ்சம் பாடம் கத்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் 2 பேரும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் டமால் டுமில்னு சவுண்டு தான் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் காலு கிட்ட மண்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க 4 பேருமே. ஹீரோயின் அவங்க கிட்ட இப்ப சொல்லுங்க யாரு பாஸ் அப்படின்னு போது அவங்க எல்லாருமே நீங்க தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பைக் மண்டே அங்க வந்து நீங்க கேட்டதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். இங்க ஹீரோயின் கிட்டயுமே அந்த 2 பொண்ணுங்களுமே ஹீரோ பத்தி கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்றாங்க. ஹீரோ கிட்ட அந்த டாக்டர் அம்மாவோட போட்டோ காமிச்சு பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின்
கிட்ட நீங்க கேட்ட பேர் ஜியாங் ஜிடாங்னு யாரும் இல்ல, ஆனா ஜியாங் எர்டாங்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. ஹீரோயின் கிட்ட அவங்க நீ எப்படி அவனை கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அவனோட செஸ்ட்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு அதை வச்சுதான்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் அந்த பிக்க வச்சே குத்திட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இங்க ஹீரோக்கும் அவனோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ கிட்ட அவனோட அப்பா நீ டாப் ரேங்க் எடுக்கணும்ன்றாரு. அதுக்கு ஹீரோ வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்லன்றான். இங்க ஹீரோனோட அப்பா நீ எல்லார்கிட்டயுமே நல்லபடியா பழகணும்னு சொல்றாரு. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் விளங்கிடும் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் அந்த போட்டோ பார்த்துட்டு நீ மாட்டினதுக்கு அப்புறம் இருக்குதுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ கத்துறாங்க. யாருன்னு சொல்லி டெலஸ்கோப்ல பாக்குறா. அப்பதான் ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல ஹீரோ தான் கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு இவன் அவன்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இங்க ஹீரோட அப்பாவும் கால் பேசுறாங்க. இது எல்லாமே இவங்க 2 பேருமே போட்ட பிளான் தான். இவங்க 2 பேரும் தான் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரே ஸ்கூல் பக்கத்து அபார்ட்மெண்ட்ல போட்டிருப்பாங்க. அப்பதான் இவங்களால ஈஸியா பழக முடியும்ன்றதுக்காண்டி. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஸ்கூல்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் பின்னாடி யாரோ புக்ஸை தூக்கி எறியறாங்க. ஹீரோ எவன்டா அவன் என் முதுகுல பாஸ்கெட் பால் விளையாடுறவன் அப்படின்ற மாதிரியே திரும்பி பாக்குறான். அது வேற யாரும் இல்ல ஹீரோயின் தான். ஹீரோனோட அல்ல கைங்க ஜியாங் ஜிடாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேரை சொல்லி கத்தும் போது ஹீரோ அது நான் இல்லன்றான். அந்த காரக்குழம்பு தலைச்சி ஹீரோயின்ட்ட போய் அவனோட செஸ்ட்ல அந்த மச்சத்தை செக் பண்ணுன்னு சொல்றா. ஹீரோயினும் அவன் கிட்ட போயிட்டு அவனோட ஷர்ட்டை கிழிச்சு பாக்குறா. ஹீரோட செஸ்ட்ல ஒரு மச்சம் இருக்கு. அதை ஹீரோயினுமே பாக்குறா. ஹீரோ இது எல்லாருக்கும் தான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் எங்க ப்ரூவ் பண்ணி காமின்றா. அங்க ஹீரோட அல்லக்கைங்க வந்து அவனுங்களோட ஷர்ட்டையுமே கழட்டி காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த குண்டன்ட்ட போயிட்டு அடே இது மச்சம் இல்லடா பிம்பிள்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த ஸ்பைக்காரனோட மச்சத்தை தொட்டு பார்த்துட்டு நீ வச்ச மச்சம் இன்னும் காயவே இல்லைன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து அவனை பிடிச்சிட்டு நீ எப்பவுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஹீரோட ஸ்டாஃப் கிட்ட ஒரு ரவுடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஹீரோமே பார்த்துட்டு அவன் கூட சண்டை போட போகும்போது அந்த ஸ்டாஃப் ஹீரோவை அங்கிருந்து போக சொல்றாரு. ஹீரோ கிட்ட அந்த ரவுடி நீ என்ன பெரிய ஆளான்னு சொல்லி சண்டை போட வரான். ஹீரோ அவனுக்கு ஒரு பஞ்சு தான் வைக்கிறான். வச்ச பஞ்சுல அந்த ரவுடி அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். ஹீரோயின் ஹீரோ தான் அந்த ஸ்டாஃப் கூட சண்டை போடுறான்னு நினைச்சிட்டு அவனை எட்டி ஒரு உத வைக்கிறா. அவனும் போய் விழுந்துடுறான். அவன் எந்திரிச்சு வரும்போது அவன் கண்ணத்திலேயே பல்லார்னு ஒண்ணு வைக்கிறா. அந்த ஸ்டாஃப் அட போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு கை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இப்பதான் ஹீரோனுக்கும் அவ பண்ணது புரியுது. ஹீரோட கண்ணத்துல பச்சை குத்தின மாதிரி அவ அடிச்சது நச்சுன்னு பதிஞ்சிருக்கு. அதை ஹீரோயினுமே பாக்குறா. ஹீரோயின் அவளோட வீட்டுல உட்கார்ந்துமே ஹீரோவை அடிச்சதை நினைச்சுதான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே எல்லாருமே அவங்களோட மார்க்ஸ பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனோட அல்லக்கையும் அங்க வராங்க. ஹீரோ இப்ப கூட கடைசி மார்க் தான் எடுத்திருக்கான். அந்த குண்டு பையன் ஹீரோவை பார்த்து ஸ்கூல் மாறினாலும் மார்க் மாற மாட்டேங்குதேப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். அங்க ஹீரோனும் வந்து அவளோட மார்க்ஸ பார்த்துட்டு உச்சி கொட்டிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட கவலைப்படாத நம்ம நெக்ஸ்ட் வாட்டி பாத்துக்கலான்னு போது ஹீரோன் ஐயே அப்படின்ற மாதிரியே சிரிச்சுக்கிட்டே முறைச்சிட்டு போறா. ஹீரோயின் போன பிறகு அந்த ஸ்பைக் மண்டேன் பாஸ் அவங்க டாப்பர் பாஸ் என்ன பாஸ் இப்படி மொக்க வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவனை பிடிச்சிட்டு எனக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லடா கூடவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காண்டி போறான். அந்த பக்கமா டாக்டர் அம்மா போகும்போது ஹீரோ அவ்வளவுதான் பத்தி போற அளவுக்கு வாய ஆன்னு பொழந்து வச்சுட்டு அவங்கள உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருக்காப்ல. அந்த ஸ்பைக் மண்டையை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட காதுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அவனோட அல்ல கைங்களும் கட்ட அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அங்க இருக்க பசங்களும் யாரையோ பத்து டேடே மச்சான் வரா மச்சான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அது வேற யாரும் இல்ல அந்த டாக்டர் அம்மா தான் அங்க வராங்க. ஹீரோ அப்படியே பேரஞ்ச மாதிரியே சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோட கழுத்துல அடிப்பட்ட மாதிரியும் அதுக்கு அவங்க ஊதி விடுற மாதிரியுமே கனவு வேற கண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அந்த அல்லக்கைங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றான். அவனுங்க ஒரு கட்டைய வச்சு அடின்னு அடிச்சு ஹீரோவா மட்டையாக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ தவண்டு வந்து அந்த டாக்டர் அம்மாவோட ரூமுக்கு முன்னாடி பாக்குறான். அந்த ரூமுக்கு முன்னாடி நிறைய பசங்க தக்காளி சாசை ஊத்தி அடிப்பட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அட பாவிங்களா என்ன மட்டும் வச்சு செஞ்சிட்டீங்களடா அப்படின்னு போது அதுக்கு அந்த குண்டன் பாஸ் உனக்கு நிச்சயமாவே அடிபட்டு இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஹீரோவை அடிச்சிடறான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் அட பாவிங்களா மறுபடியும் சாச்சு புட்டீங்களேடா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோக்கு வலி தாங்க முடியல ஒன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அங்க யாரோ வராங்க. அது யாரும் இல்ல ஹீரோயின் தான். ஹீரோன் அவனை பார்த்து என்ன மாப்பு ஒரே குஷியா இருக்க போல இருக்கு இன்னைக்கு வைக்கிறேன்டா உனக்கு ஆப்புன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவை ஏதோ மம்மிய சுத்துற மாதிரி மூஞ்சி முகல் எல்லாம் சுத்தி கட்டிட்டு இருக்கா. பட்ட இடத்துல படுன்னுவாங்களே அது இதுதானா. ஹீரோ அவகிட்ட நீ வேணா ஒத்திக்கத்த வாடின்னு சொல்லி கூப்பிடுறான். நெக்ஸ்ட் எல்லாருமே கிரவுண்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோட அல்லக்கைங்க கண் வெட்டாம பாக்கணும் இதுதான் போட்டின்றானுங்க. ஹீரோ நீ மட்டும் தோத்துட்டா என் பக்கம் தலை கூட வச்சு படுக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அந்த போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோன் கிட்ட ஹீரோட அல்லக்கைங்க போய் ஓன்னு சொல்லி கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ கிட்ட ஹீரோனோட அல்லக்கைங்க
கைங்களும் போய் என்னென்னமோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் முன்னாடி அவளை டிஸ்டர்ப் பண்றதுக்காண்டி ஆனியனை வச்சு கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பாக்குறா. அதுக்கப்புறம் அவளோட அல்லக்கைங்க கிட்ட அந்த ஆயுதத்தை எடுங்கடின்றா. ஹீரோனோட கேங்கு ஃபேன்ல பேப்பர்லாம் பறக்க விடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோட கேங்கு டோட்டலா காலி ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட அப்பாவும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா என் புள்ள டாப்பரா தான் ஆவான்றாரு. இங்க ஹீரோ வெறித்தனமா வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோனோட அப்பாவும் என் பொண்ணு ரொம்பவே சைலண்டா இருப்பான்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஹீரோயினா கும்மாங்குத்து குத்திட்டு இருக்கா. விளங்கிடும். அந்த டாக்டர் அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் பேட்மிண்டன் ஆடிட்டு இருக்காங்க. அத ஹீரோயினும் அவளோட அல்லக்கைங்களும் குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட அந்த பொண்ணு நான் அவ்வளவு அழகாவா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோட அல்லக்கைங்கள்லாம் சீச்சி ரொம்பவே மொக்கையாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சிங்சாக் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த டாக்டர் அம்மா கிட்ட போறா. அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்து நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி ஓகேவா ப்ளே பண்ணலான்னு சொல்லும் போது ஹீரோனும் அதுக்கு ஒத்துக்கிறா. ரெண்டு பேருமே பேட்மிண்டன் ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே கேம் உலகத்துக்குள்ளேயே போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல ஹீரோயின் தான் அந்த கேம்லயுமே வின் பண்றா. ஹீரோனுக்கு கால்ல சுளுக்கு பிடிச்சிருது. அங்க ஹீரோ ஓடி வரான். ஹீரோனுக்கு ஒரே குஷி ஆயிடுது. அப்படியே ரொமான்டிக் லுக்லயே பாத்துட்டு இருக்கா. ஹீரோ இவகிட்ட வர மாதிரியே வந்து அப்படியே யூட்டன் எடுத்து ஓடிட்டேன்ல அப்படின்ற மாதிரியே ஹீரோனுக்கு பல்பு கொடுத்துட்டு அந்த டாக்டர் அம்மா கிட்ட போறான். ஹீரோ அந்த டாக்டர் அம்மா கிட்ட எனக்கு வயிறு வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுன்னு பிட்டு பிட்டா போட்டுட்டு இருக்கான். அவங்களும் அவங்களோட ரூமுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ போகலான்னு நினைக்கும் போது ஹீரோயின் வேகமா அவனோட காலை பிடிச்சிடுறா. ஹீரோக்கு அவனை புரட்டி புரட்டி எடுத்தது ஞாபகம் வருது. ஹீரோ இப்ப மட்டும் நம்ம போனோம், இந்த லம்பாடி கிட்ட நமக்கு சட்னி தானே சொல்லி நினைச்சிட்டு எனக்கு இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுன்றான். அகைன் டமால் டுமில சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ பார்ல உட்காந்து அந்த அல்லக்கைங்கிட்ட இவ என்னடா சும்மா சும்மா என்ன அடிச்சு விளையாடுறான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ அவளை நான் சும்மாவே விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறான். அந்த அல்லக்கைங்க அவனை பிடிச்சு உட்கார வைக்கிறானுங்க. மறுபடியும் எந்திரிச்சாலும் மறுபடியும் உட்கார வைக்கிறானுங்க. ஹீரோ அடைச்சை விடுங்கடா நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறான். ஹீரோ போகும்போதுதான் ஒரு ரூமை நோட் பண்றான். ஹீரோ அந்த ரூமை எட்டி பார்க்கும்போது அவனோட ஸ்டாஃப் அந்த ரவுடி எல்லாருமே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட ஸ்டாஃப் மேல கூட ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. ஹீரோ அந்த ஸ்டாஃப் கிட்ட பேசலான்னு போறான். அந்த ஆளுக்கு டிஷ்யூ எல்லாம் கொடுக்குறான். அந்த ஆளு ஹீரோவை பார்த்து நீ நல்லவ மாதிரி நடிக்காதன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ அவர்கிட்ட உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம், எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஹீரோ கிட்ட உனக்கு எதுவுமே தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்துல இருக்க காயத்தை காமிக்கிறாரு. அவர் ஹீரோ கிட்ட இது நீ தான் போட்டது, இப்ப வந்து நல்லவ மாதிரி நடிக்காதன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்கான். ஹீரோ கையில ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட பீச் ஓரமா நடந்து போறான். அவனுக்கு அந்த ஸ்டாஃப் பேசினதான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சோகமா போயிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினும் வரா. ஹீரோ அவன் கிட்ட நேத்து எதுக்கு நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ உன்னோட வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லும் போது ஹீரோயினும் ரொம்ப தானே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறா. ஹீரோ அவளோட கைய பிடிச்சிட்டு என் கூட கொஞ்ச நேரம் இருன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ எனக்கே என்னோட ரியல் ஃபேஸ் எதுன்னே தெரியலன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் எனக்கும் அப்படிதான்றான். ஹீரோ உனக்குலாம் இது புரியாதுன்றான். ஹீரோயின் அவன் கையில இருக்க ட்ரிங்க்ஸ் பாட்டில வாங்கி அவ குடிச்சிட்டு அவ லைஃப்ல நடந்ததை சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட என்னோட அப்பாக்கு பையன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் பொண்ணா போறேன்ட்டு நான் சின்ன வயசுல பொம்மைங்க கூட விளையாடணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனா அத கூட அவர்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஏன்னா அவரோட ஆசைகள் எல்லாத்தையுமே என் மேல திணிச்சே வளர்த்தாருன்னு சொல்லி ரொம்பவே ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட நீ போட்டிருக்க மாஸ்க கலட்டி எரிஞ்சிட்டு நீ நீயா இருன்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். ஹீரோ அந்த கடற்கிட்ட போயிட்டு ஆன்னு சொல்லி கத்துறான். ஹீரோயினும் அவன் கூட சேர்ந்து கத்திட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரியும் தெரியுது. நெக்ஸ்ட் டே ஹீரோட ஸ்டாஃப் கிட்ட அந்த ரவுடி கும்பல் அந்த ஸ்டாஃபும் அந்த பொண்ணு க்ளோஸா அந்த பிக்க காமிச்சிட்டு அவர்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கானுங்க. அந்த ஸ்டாஃபும் எவ்வளவோ போராடிட்டு இருக்காரு. அந்த ரவுடி கும்பலும் விடுற மாதிரியே தெரியல. அங்க ஹீரோ வந்து அந்த ரவுடிய பார்த்து செம்மையா கத்திட்டு இருக்கான். ஹீரோ அந்த ரவுடிய பார்த்து ஒரே ஒரு முறை தான் முறைக்கிறான். அந்த ரவுடி உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்க. அப்ப கூட அந்த ஸ்டாஃப் ஹீரோ கிட்ட இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போறாரு. ஹீரோ அகைன் அந்த பார்ல போய் புலம்பிட்டு இருக்கான். என்னடா இந்த ஆளு ஹெல்ப் பண்ணா கூட இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த ரவுடி மேலுமே ஹீரோ மோதிடுறான். அதுக்கப்புறம் அந்த ரவுடிய பிடிச்சு அடிச்சு நொறுக்கி அவங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு உனக்கும் அந்த ஸ்டாஃபுக்கும் நடுவுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ரவுடி அவர் என்கிட்ட கொஞ்சம் மணி வாங்கியிருந்தாரு, அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே ஒரு கேங் ஆயிட்டோம்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ அவர் ஒரு ரவுடியா இருந்துட்டு எப்படி ஒரு டீச்சர் ஆனாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த ரவுடி சொல்றான் அவர் ஒருத்தன் அடிச்சு அவரோட கழுத்துல கூட காயமாயிருக்கும், அவனை பழி வாங்குறதுக்காண்டி தான் இந்த கேங்லயே அவர் சேர்ந்தாருன்றான். ஹீரோ பத்தி தான் அந்த ரவுடி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஹீரோ பீச்ல யாருக்காண்டியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க இந்த ஸ்டாஃபும் வராரு. அவர்கிட்ட ஹீரோ உங்களுக்காண்டி நான் அந்த ரவுடி கிட்ட பேசிட்டேன், இனிமேப்பட்ட அவன் உங்களை தொல்லையே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஸ்டாஃப் ஹீரோ கிட்ட நீ இப்பெல்லாம் பண்ணா நீ பண்ணதை மறந்துருவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு இருக்காரு.
ஹீரோ நீங்க ஒரு கோலா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நல்லாவே உசுப்பேத்திட்டு இருக்கான். அவர் ஹீரோவை அடிக்கிறதுக்காண்டி போறாரு. ஹீரோ முடிஞ்சா அடிங்க பாப்போம் அப்படின்னு சொல்றான். அவரால் அடிக்க முடியாம விலகி போறாரு. ஆனா ஹீரோ அவருக்கு ஒரு பஞ்ச் வைக்கிறான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே பேன்னு சொல்லி படுத்து கிடக்குறாங்க. ஹீரோ அந்த ஸ்டாஃபை பார்த்து சோக்கா சண்டை போறியப்பா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த ஸ்டாஃபும் எனக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகுது அப்படின்றாரு. ஹீரோ அவர்கிட்ட நான் எல்லாராலுமே கண்டிப்பா சேஞ்ச் ஆக முடியும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அந்த ஸ்டாஃப் அந்த யூனுக்கு கால் பண்ணி இனிமே பற்றி நீ சொன்னதை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா யூன் தான் ஹீரோவை அழிக்கணும்னு சொல்லி நினைச்சு இவர்கிட்ட பிளான் போட்டு கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஸ்கூலை கட் பண்ணிட்டு ஒரு ஷாப்புக்கு போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அங்கேயும் அவனோட அல்லக்கைங்க அவனுக்கு கால் பண்ணி நோயிட்டு இருக்கானுங்க. ஹீரோ இங்கேயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அப்பதான் நோட் பண்றான். அங்கதான் ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு பொம்மையை வச்சு ரொம்பவே ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை அங்கேயே வச்சுட்டு சோகமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ அந்த பொம்மையை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இங்க அந்த வெள்ளக்கோட் போட்டவரு ஹீரோட அப்பா கிட்ட ஹீரோவும் அந்த ஸ்டாஃபும் சண்டை போட்டதை போட்டு விட்டுட்டு இருக்காரு. அவர் போன பிறகு ஹீரோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஹீரோ வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரா. அங்க அவரோட அப்பாவை அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ பதறி அடிச்சுட்டு போய் அவனோட அப்பாவை பாக்குறான். ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட எனக்கு வயசாயிடுச்சு, நீ தான் படிச்சு முடிச்சு இந்த பிசினஸ பாத்துக்கணும், யார்கிட்டயுமே சண்டை போடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் பொட்டுன்னு கண்ணு மூடிறாரு. ஹீரோ கத்தி அழுதுட்டு இருக்கான். அவர் சட்டுன்னு எந்திரிச்சு பக்கி ஏண்டா இப்படி கத்துறா, நான் இன்னும் சாவலடா அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. ஹீரோ இனி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போன பிறகு ஹீரோட அப்பா எந்திரிச்சு அந்த அல்லக்கைங்கிட்ட எப்படி என்னோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த அல்லக்கைங்களும் கொல்ல மாஸ்டர் சாரு பின்னிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு ஹீரோட அப்பாவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஹீரோ வெறித்தனமா அவனோட கேம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு புக்ஸ் எடுத்து வச்சு விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே அவங்களோட ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல. ஹீரோயின் மட்டும் டவுட்டா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ மண்டைய பிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். ஹீரோன் உட்கார்ந்துருக்கான். அங்க ஹீரோ வந்து அவன் மேல கைய போட்டுட்டு லொல்லா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட நீ தான் எனக்கு எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் முடியாதுன்றா. ஆனா ஹீரோ விடாம கேட்டுட்டே இருக்கான். ஹீரோயினும் சரி ஓகே ஆனா ஒரு கண்டிஷன்ரா. அவ ஹீரோ கிட்ட நான் சொல்றதுதான் இனிமே பட்டு நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோக்கு ஹீரோயின் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே அவளை ஏமாத்திட்டு மேகசின்ஸ் படிக்கலாம்னு சொல்லி போறான். ஹீரோயின் அவனுக்கு ஒரு பஞ்சு வைக்கிறா. சரியான ஸ்ட்ரிக்ட் டீச்சர் போல. ரெண்டு பேருமே பீச்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ சாங் கேட்டே போறான். ஹீரோயின் அவனை சும்மா விடாம வம்பிழுத்துட்டே இருக்கா. ரெண்டு பேருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயின் ஸ்கூல்லமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோக்கு புரிஞ்சிடும் போல இருக்கு. சந்தோஷத்துல ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அப்படியே போய் காம்பஸ்லயுமே குத்தி பேக்க பஞ்சர் ஆக்கிக்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம சிரிப்பு. விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கதா அந்த டாக்டர் அம்மாவும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோ படிக்காம போனை நோண்டிட்டு இருக்கான். ஹீரோன் அந்த போனை புடுங்கிட்டு அந்த போனையே குருன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. யூனும் அவனோட அப்பாவும் உட்காந்து ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யூனோட அப்பா ஹீரோ மட்டும் பாஸ் ஆயிட்டா இந்த கம்பெனியை நம்ம கையை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு யூன் இனிமேப்பட்டு நான் என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னு சொல்றான். இங்க ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு திரும்புறான். அவனுக்கு செம்ம ஷாக்கு. அங்க அந்த டாக்டர் அம்மா வந்து நிக்கிறா. அந்த டாக்டர் அம்மா ஹீரோ கிட்ட உனக்காண்டி நான் ஒரு ஸ்பெஷல் சிறப்பை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோ அவ்வளவுதான் வாயை ஈனு பொழந்துகிட்ட அவங்களுக்காண்டி அந்த சிறப்பை குடிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறான். இங்க ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்துருக்கா. அட்டெண்டன்ஸும் எடுக்கிறாங்க. ஆனா ஹீரோ கிளாஸ்க்கு வரவே இல்ல. ஹீரோயின் இப்ப எதுக்கு இவன் கிளாஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. வீட்டுல போய் டெலஸ்கோப் வழியா பார்த்தா கூட ஹீரோ அவனோட வீட்டுல இல்ல. அப்பதான் ஹீரோயின் அவளோட போன் எடுத்து பாக்குறா. அதுல ஹீரோ இருக்க லொகேஷன் காமிக்கும் போது நீ மாட்டினா உனக்கு சங்கு தாண்டியோ அப்படின்ற மாதிரி அவனை தேடிட்டு போறா. இங்க ஹீரோ கண்ணமுழிச்சு பார்த்துட்டு யாடா அவனை கட்டி போட்டது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில யாரோ சண்டை போற சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் உள்ள வரா. ஹீரோ அவளை பார்த்து அடியே சண்டாளி நீ அடியே என்ன கடத்தி வச்சா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் லூசு மாதிரி பேசாதடா லூசு பையல நான் அவனை காப்பாத்த வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கட்டை அவுத்து விட்டு இருக்கா. ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. வெளியில போலான்னு சொல்லி பார்க்கும்போது அங்க நிறைய ரவுடிங்க நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு குச்சியை ஹீரோ கிட்ட கொடுத்து பந்தாவா போய் அந்த ரவுடிங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அந்த ரவுடிங்க ஒரே ஒரு உததான் விடுறானுங்க. ஹீரோயின் அப்படியே பறந்து போய் விழ போயிடுறா. ஹீரோ ஓடி வந்து அவளை பிடிச்சிடுறான். அப்படியே ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ரணகலத்துல கூட ரெண்டு பேருக்கும் கிளுகிளுப்பு கேக்குதான். அந்த ரவுடியே கடுப்பாயிட்டா அட போதும்ல முடியலன்றான். அதுக்கப்புறம் ஹீரோ சண்டைக்கு போறான். அந்த ரவுடியும் அடிக்க வரும்போது யார் போனோ ரிங் அடிக்குது எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த ரவுடியை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் அந்த டோரை க்ளோஸ் பண்றதுக்காண்டி ட்ரை பண்றான். ரெண்டு பேருமே அந்த டோரை க்ளோஸ் பண்றதுக்காண்டி ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ரவுடிங்க உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ ஒரு பக்கமும் ஹீரோன் ஒரு பக்கமும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு அப்பாடா முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க.
அங்க அந்த டாக்டர் அம்மா வர அவளை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோ அவளை பார்த்துட்டு இன்னுமே ஷாக் ஆயிடுறா. நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ண வேண்டியது எங்களோட கடமைன்னு சொல்றா. ஜூனும் அவளும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. ஹீரோ அவகிட்ட நான் பொண்ணுங்களெல்லாம் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஆனா நான் அடிப்பண்ணி அப்படி ஓரமா போய் விளையாடு அப்படின்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவ கூட சண்டைக்கு போறா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவால அதை பார்க்கவே முடியல. என்ன இருந்தாலும் அவ ஹீரோட ஓல்டு கிரஷ் ஆச்சு. விடிஞ்சே போயிடுது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல முடியாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோயின் அவ போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இழிச்சுக்கிட்டே அன்னைக்கு ஹீரோட போனை பிடிங்கிருப்பால அப்பதான் இந்த ட்ராக்கிங் டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிருப்பா. அதை சொல்லும் போது ஹீரோ அவளை பார்த்து உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறான். ஹீரோயின் அவங்க கிட்ட நேத்து கிளாஸோட நோட்ஸை கொடுக்குறா. ஹீரோ அதை வாங்கிட்டு அவன் ஃபேஸ் மேல போட்டுட்டு நடுரோட்லயே படுத்துக்கிறான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்தப்போ எனக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்கல. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நீ ரொம்பவே நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளா பிளா பிளான்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட போய் பாக்குறா. அவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அவன் பேரை சொல்லி கத்தினோன்னு ஹீரோ சட்டுன்னு எந்திரிச்சு பாக்குறான். ஹீரோயின் ரொம்பவே க்ளோஸ் அப்ல நின்னுட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேருமே 2 நிமிஷமா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன் கிட்ட போய் ஏதாச்சும் வண்டி வந்தா நிறுத்து, நம்ம ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதணும்ன்றா. ஹீரோ தூக்க கலக்கத்திலே போய் வண்டி ஏதாச்சும் வந்தா நிறுத்தலான்னு சொல்லி பாக்குறான். அதுக்குள்ள ஒரு வண்டி வந்து அவனை மோதிடுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு அவனை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க ஹீரோட ஸ்டாஃப் இவங்க ரெண்டு பேருமே காணோன்னு இவங்க ரெண்டு பேருக்காண்டியுமே எக்ஸாம கண்டக்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டிரைவரும் ரொம்பவே பயந்து போய் கத்திட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ ஹீரோயினை பார்த்து கண்ணடிக்கிறான். இது எல்லாமே ஒரு பிளான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் எங்களை கொண்டு போய் டிராப் பண்ணுன்னு சொல்லி அந்த டிரைவர் கிட்ட கேக்குறா. அந்த ஸ்டாஃப் இவங்களுக்காண்டி வெளியில வந்து பாக்குறாரு. இவங்களை காணோன்னு சொன்னோன்னு எக்ஸாம கண்டக்ட் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா ஹீரோ ஹீரோனும் அங்க வந்துடுறாங்க. அவர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்து முறைச்சுக்கிட்டே உள்ள போங்கன்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருமே போன பிறகு அந்த ஸ்டாஃபுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது ரெண்டு பேரும் வந்ததுனாடி. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஹீரோவும் அந்த ஸ்டாஃபும் பேசிட்டு வராங்க. அந்த ஸ்டாஃப் ஹீரோ கிட்ட உன்னாலதான் நான் இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கேன், அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது. அந்த காருக்குள்ளதான் ஹீரோன் உட்கார்ந்து இருக்கா. ஒரு பொம்மை வச்சு ரொம்பவே சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொம்மைய ஹீரோ அவனை காப்பாத்தினதுக்காண்டி ஹீரோனுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பான். இது ஹீரோயின் பார்த்து ரசிச்சா அதே பொம்மை தான். ஹீரோயின் அவன் கிட்ட உனக்கு வேற ஏதாச்சும் சொல்லணுமான்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆனா ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி போயிருப்பான். அதை நினைச்சு இப்ப ஹீரோயின் ரொம்பவே சேடா ஃபீல் ஆகுறா. ஹீரோயின் ஹீரோவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது, அவன் கிட்ட வம்பு பண்ணது, அவன் இவளை கிஸ் பண்ணது, அவன் கூட பீச்ல என்ஜாய் பண்ணது, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. ஹீரோ இப்ப அவனோட கம்பெனியோட பாஸ் ஆயிரான். ஒரு பிரசன்டேஷனுமே கொடுத்துட்டு இருக்கான். அதை அவனோட அப்பா வெளியில நின்னு பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ அவங்க முன்னாடி உங்ககிட்ட ஜூன் போய் சொல்லிட்டான், அவன் காலேஜே படிக்கல, அவனை காலேஜை விட்டே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனை பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். இதை கேட்டு யூனோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அங்க அந்த யூன் வந்து நீ ஏன் இப்படிலாம் பண்ண, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டாங்கன்னு போறான். ஹீரோட அப்பா ஹீரோவை ரொம்பவே பாராட்டுறாரு. அவர் ஹீரோ கிட்ட உன்னோட வேலை இன்னுமே முடியல, உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோயின் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு குச்சியை வச்சு சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒருத்தன் வரான். அவன் கூட தான் ஹீரோயின் சண்டை போட போறா. அந்த சண்டையுமே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ஆப்போசிட்ல இருக்கவன் ஹீரோயினை அடிச்சு தள்ளிட்டு இருக்கான். லாஸ்ட்ல அவன் தான் வின் பண்றான். ஹீரோயின் அவளோட ஹெல்மெட்டை கலட்டுறா. ஆப்போசிட்ல நின்னவனும் அவனோட ஹெல்மெட்டை கலட்டுறான். அது வேற யாரும் இல்ல, அது ஹீரோ தான். ஹீரோ அவளை பார்த்து சிரிக்கிறான். ஹீரோயினும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறா. ரெண்டு பேர் ஃபேமிலியும் ஆசைப்பட்டதும் இப்ப நடந்துடுது. ரெண்டு பேருமே லாஸ்ட்ல ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.